அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனியும் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவணி மாத ராசி பலன்கள் தான். இந்த ஆவணி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது, எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி மிதுன ராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதமானது எவ்வளவு சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை, கல்வி, ஆரோக்கியம், தொழில், குழந்தை பாக்கியம், அவங்களுடைய பண வரவு எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்குது. இந்த நிலையில் மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது? மிதுன ராசி என்பர்களை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் ரொம்பவே வலுவாக இருக்க போகிறாரு. இது ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குரு மிதுனத்திலையும், சனி மீனத்திலையும், சுக்கிரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்குது. இப்படி இருக்கையில் கன்னியில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விசேஷமான நிலை அப்படின்னே சொல்லலாம். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்பில் மிதுன ராசி என்பர்களுக்கு எவ்வளவு அமோகமான பலன்கள்லாம் காத்திருக்குது. அதுலேயும் சில அதிர்ச்சிகரமான செயல்களும் நடக்க போகுது. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆண்டில் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமோகமான இல்லை அதிர்ஷ்டகரமான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பானவங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சுறுசுறுப்போட ஈடுபடக்கூடியவங்க. அவங்களுக்கு நல்ல திருப்பங்கள், புதிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்தில் 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு சூரியனோடு சேர்ந்து வலுவான நிலையில் இருப்பார். புதன் சூரியனோட இணைஞ்சு வருவார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதீத அளவில் உங்களுக்கு உண்டாகும். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியாக சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி என்கிற நிலையில் இருக்க போகிறாரு. சூரியன் கேதுவோட அவர் சேர்ந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது. அதனால் கவலைப்படாதீங்க. சூரியன் ராகுவோட சேர்றது அப்படிங்கிறது மட்டும் அதீத பலவீனமானவர் அப்படிங்கிறது இதில் சொல்லத்தக்கது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீடு வாசல் தொடர்பான விஷயங்கள்லாம் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு விஷயத்தில் பிரச்சனை, வீடு கட்டி கொண்டிருப்பவங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள், அலைச்சல்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். வயதான அம்மாவை இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, முதியோர்கள் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தகவல்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க. சரிங்களா? தொலைதூரத்தில் இருப்பவங்களுக்கு அம்மாவை பார்த்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட ஏற்படும். அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். படிப்பில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சொந்த வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதத்தை பொறுத்தளவில் 15ஆம் தேதிக்குள்ளே காதல் உறவுகள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கூட திருமணம் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. மிதுன ராசியினரை பொறுத்தளவில் புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு உண்டாகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வாழ்க்கை துணையை உறுதி செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். காதலன் இணைந்து வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகும். காதலில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய துணையுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருப்பவங்களாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்கள் 2 பேருக்குமே
ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லுவேன். அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் பட்டா உதவித்தொகைக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான தகவல் வந்து சேரும். அரசு தொடர்பான அனுமதிகள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து மிதுனராசி என்பர்களுக்கு இருக்குது. நிறைய மாற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாகவே மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலையுமே நிதானத்தை இழக்காத இருக்கவங்க தான் மிதுனராசி என்பர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. முக்கிய நபர்களினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும்போது கவனம் தேவைங்க. வீண் பகை ஏற்படலாம். மற்றவங்களுக்கு பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய நேரம் வரப்போகுது. வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நிதிநிலையை பொறுத்தளவில் ரொம்பவே சீராக தான் இருக்குது. மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி எதுலேயுமே முழு முயற்சியுடன் ஈடுபட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் இருந்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க. அதை பெருசாக எடுத்துக்காமல் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும். பிள்ளைகளினுடைய கருத்தை அறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்மையை தரும். மூத்த சகோதரர்கள் உடல்நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவேன். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். மாணவர்களை பொறுத்தளவில் கூடுதலாக பொறுப்புகள் சேரும். கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். காரிய தடை தாமதம் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்ப பிரச்சனைகள் தீரும். ஒரு முறைக்கு பல முறை எதையுமே ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா அதில் நன்மை உண்டாகும். பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஆனால் வீண் செலவு, விரைய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் வாங்குறது, விற்பது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லது. பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே இன்பமாக இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 24, 25 இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை செய்து நீங்கள் வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம்.